ஐயோ நிறுத்துங்க, என் மேல சமைக்கிறது நிறுத்துங்க. என் மேல இருந்த வர கோட்டிங் எல்லாம் போயிடுச்சு. டேய், நீ தவ இல்லடா, டாக்ஸிக் ஜெனரேட்டிங் மிஷின். நான் புதுசா இருக்கும்போது வயன்னு ஸ்மூத்தா இருப்பேன்டா. ஆனா இப்ப ஃபுல் ஸ்கிராட்ச், ஃபுல் ஸ்ட்ரெஸ். நான் 100 வருஷம் பழசுடா. இன்னும் ஸ்மூத், இன்னும் ஹாட். என்னை யூஸ் பண்ண இன்னும் சைனியா நேச்சுரல் நான்ஸ்டிக்கா இருப்பேன். எனக்கு அழிவே கிடையாது மச்சான். அட்லீஸ்ட் நான் நான்ஸ்டிக் தான். அட்லீஸ்ட் நான் கெமிக்கல் ஃப்ரீடா. நீ கெமிக்கல் கோட்டிங் மேக்கப் போட்டுட்ட. நான் அப்பப்போ கொஞ்சம் கெமிக்கல் கோட்டிங் பெயில் ஆகும். அவ்வளவுதானே? என்னது அவ்வளவுதானா? உன் உடம்புல உள்ள கோட்டிங் ஃபுட்ல மிக்ஸ் ஆனா உடம்புக்கு கேடு விளைவிக்கக்கூடிய தைராய்டு பிரச்சனை, கேன்சர், மலட்டுத்தன்மை இப்படின்னு ஏராளமான நோய்கள் வருது. ஆனா அதுவே என் மேல சமைச்சு சாப்பிட்டா ஃபுட்ல அயன் கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆகும். அதனால உடம்புல ஹீமோகுளோபின் அதிகரிக்கிறது. இதனால நமக்கு அனிமியா வரவே வராது. என்ன எல்லாரும் வருஷம் மாத்தி விடுறாங்க. நீ ஒரு மெட்டல் ஸ்பூன் பட்டாலே போதும், ரெஸ்ட் இன் பீஸ் ஆயிடுவடா. டேய், நீ நான்ஸ்டிக் தவா மட்டும் இல்ல, நீ ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் தவா. உன்னதான் திரும்ப திரும்ப வாங்கிக்கிட்டே இருக்கணும். என்ன ஒரு டைம் வாங்கினா போதும். டேய், இரும்பு மண்டையா? நான் லைட் வெயிட்டடா, நீ கொஞ்சம் ஹெவி பாடி. டேய் பிஞ்ச மூஞ்சி, நான் லைஃப் டைம் வெயிட்டரா. ஒரு டைம் வாங்கினா போதும், காலத்துக்கும் நிலைச்சிருப்பேன். எனக்கு ரீப்ளேஸ்மெண்டே கிடையாது. உன்னை எல்லாரும் கொஞ்சம் வேலை அதிகம் சொல்றாங்களேடா, உண்மையா? டேய், எக்ஸ்பென்சிவ் நீ தான். உன்னதான் 6 மாசத்துக்கு ஒருக்க ரீப்ளேஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. அப்ப யார் எக்ஸ்பென்சிவ், நீயா நானா? நான் இப்பெல்லாம் சீசனிங் பண்ணியே வரேன். அதனால மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸி. என்ன யூஸ் பண்ணி ஹெல்தியா இருங்க, பணம் மிச்சம் பண்ணுங்க, அப்புறம் லைஃப் டைம் என்ஜாய் பண்ணுங்க. சோ மக்களே, கேஸ்ட் அயன் குக்வேர் ஆன என்ன சூஸ் பண்ணுங்க. ஆமா மக்களே, என்ன ரீசைக்கிள் பண்ணிடுங்க. நான் ரிட்டையர் ஆகுறேன்.